வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி நம்ம சமையலுக்கு போகலாம். எங்கள் பொண்ணுக்கு பர்த்டே, அதனால் கேக் செஞ்சு அதை வீடியோவில் போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை போதும். கோதுமை கூட ரவை சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். அடுத்து இதுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். அதில் பாதி அளவு 1 கப் பால், 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது தவிர கோல்டு வின்னர் 1 கிண்ண அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் கேக்குக்கு ஃப்ளேவர் தரதுக்கு எசன்ஸ் பயன்படுத்துகிறேன். ஏலக்காய் தூள் தான் சேர்க்க போகிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆப்ப சோடாவும் இதுக்கு சேர்க்குறேன். நான் இன்றைக்கி அவுனில் செய்யலை, கடாயில் தான் செய்கிறேன். ரவையை அப்படியே சேர்க்காமல் நைஸாக பொடி பண்ணிக்கலாம். ரவையை வறுக்க தேவையில்லை, நைஸாக அரைச்சா போதும். இந்த கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இந்த காலகட்டங்களில் நம்மளால் நேரடியாக போய் குழந்தைகளுக்கு கிஃப்ட் இதெல்லாம் தர முடியாது. அதனால் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது எங்கள் பொண்ணுக்கே தெரியாது, பார்த்து தான் தெரிஞ்சுப்பா. பாருங்கள், ரவை நைஸாக அரைச்சிட்டேன். ஒரு பவுல் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா கலக்கலாம். கோதுமை இப்போ சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் ஒயிட் சுகர் சேர்க்கலை, வேறு எந்த கெமிக்கலும் சேர்க்கலை. ஹோம்மேட் கேக் இது. இப்போது அரைச்ச ரவையும் சேர்த்துக்கலாம். இதில் எத்தனையும் நல்லா கலந்து விடலாம். இதில் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். அதுலேயே நாட்டு சக்கரை சேர்த்துட்டேன். எடுத்து வச்சுருக்கிற பால் இப்போ சேர்க்குறேன். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்க்குறேன். முட்டை அடிக்கிறது இருக்காது. அப்போது நம்ம இந்த மாதிரியே மிக்சியில் அடிச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டேன். அதுலேயே ஆப்ப சோடா, பேக்கிங் சோடா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நாம் இந்த மாதிரி மிக்சியில் அடித்து செய்யும் போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம நுணுக்கின ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை நல்லா அடித்து விடலாம். இதை கொஞ்சம் விட்டு விட்டு அடித்தோம்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக வந்துருக்குது. மாவு ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இந்த பதம் போதும். இது சரியாக இருக்கும். இப்போது இது கூடயே டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்க போகிறேன். மாவில் இதிலேருந்து பாதி சேர்க்க போகிறேன், மீதியை ஃபினிஷிங் வச்சுக்க போகிறேன். மாவு கொஞ்ச நேரம் ஊறணும். இந்த நேரத்தில் இதை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தில் தான் நான் கேக் செய்ய போகிறேன். இதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன். எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா தடவி விட்டுக்கணும். நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்போது இது கூட கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மைதாவும் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு போதும். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். மாவு போடும்போது கேக் ஒட்டாமல் வரும். பாருங்கள், இப்போ இந்த மாவுலையே கொஞ்சமாக ஃப்ரூட்டி போட்டுக்கிறேன். இந்த மாவை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த பழத்தையும் இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். இது கூட முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா எல்லாம் சேர்க்கலாம். இப்போ எங்கிட்ட இல்லாதனால இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். இப்போது இது இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்களா. இப்போது இது எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டேன். இது லைட்டாக கொஞ்சம் ஷேக் பண்ணி செட் பண்ணலாம். லைட் தட்டினோம்னா எல்லா பக்கமும் இது சரியாக வரும். நம்ம எடுத்துருக்கிற பவுலில் 1/2 பவுலோடு தான் மாவு இருக்கணும். அப்போ தான் மேலே உப்பி வரும். பாருங்கள், இப்போ மிச்சம் இருக்கிற டூட்டி ஃப்ரூட்டியும் அது மேலே அப்படியே சேர்த்துக்கிறேன். நம்ம ரசனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் பிஸ்தா பருப்பு எது வேணாலும் சேர்க்கலாம். அப்படி நல்லா கட் பண்ணிவிட்டு தூவி விட்டோம்னா பார்க்க அழகாக இருக்கும். இதுலேயே நம்ம க்ரீமும் சேர்த்துக்கலாம். இப்போது கடாய் நல்லா ஹீட் ஆகிருக்குது. இப்போ இந்த மாவை
இதுக்கு மேலே வைக்கிறேன். இந்த ப்ரிப்ரேஷனே ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது மேலே செரி பழம் தான் கூட அங்கங்கே வச்சு விட்டா ரொம்ப அழகாக இருக்கும். நான் கோதுமையில் தான் இப்போ பண்ணியிருக்கேன். இது மேலே ஒரு மூடியை போட்டுக்கிறேன். இந்த பேனோட மூடி உடஞ்சனால நான் ஒரு இட்லி குப்புற மூடியை வச்சு மூடிக்கிறேன். இப்போது கேக்கை வச்ச டைம் 4:10. பார்ப்போம் எவ்வளோ டைம் ஆகுதுன்னு. பாருங்கள், இப்போ 4:30 ஆயிடுச்சு. நல்ல வாசனை வருது. கேக் இப்போ சூப்பராக ரெடியாக இருக்குது. பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், கேக் நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்க அட்ராக்ஷனாக இருக்குது. பாருங்கள், நல்லா புசு புசுன்னு உப்பு இருக்குது, சாஃப்டாக இருக்குது. தெரியுதுங்களா? பாருங்கள், இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருந்தா கேக் அப்படியே அழகாக வந்துடும். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், ஆறட்டும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஒரு பிளேட் போட்டு அப்படியே கவுத்துவோம். மேலாக கொஞ்சம் தட்டலாம். அப்படி லைட்டாக தட்டுடுங்க. பாருங்கள், இது நான் தட்டுற மாதிரி தட்டுங்கன்னா சூப்பராக வரும். நல்லா வருது பாருங்கள். சூப்பர், நல்லா வந்துருச்சு. ஹோட்டலில் அப்படி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா வெந்து மாவு நல்லா உப்பி கேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தாவே தெரியும், நல்லா ஸ்பாஞ்சியான கேக் இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஒரு சின்ன இது வச்சு குச்சி வச்சு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒட்டாமல் வரணும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ அதை கட் பண்ணலாம். கட் பண்ணால் உங்களுக்கு இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு தெரியும். நல்ல கோல்டு கலரில் நல்ல வாசனையோட, நம்ம இதில் முட்டை சேர்க்கலை, ஒயிட் சுகர் சேர்க்கலை, ஆனால் அருமையாக இருக்குது. இது கோதுமை தான். பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்ட கடையில் வாங்குகிற கேக்கை விட ரொம்ப சூப்பராக இது. கேக் கொஞ்சம் கூட உடையாமல் நல்ல ஸ்பாஞ்சியாக கோல்டு கலரில் இருக்குது. அருமையாக இருக்குது. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ஸ்பாஞ்சியான இந்த கேக்கை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வரும். நன்றி.